அன்புள்ள ஒரு நெஞ்சார்ந்த நன்றி. ஏதோ காலம் கேட்டது, இப்போ கானம் கானம் கேட்டது யார் என்று பார்ப்போம். சந்திப்போம் சிந்திப்போம். இல்ல இருக்கா? இல்ல. மச்சா, குருமா, மராட்டா, சாம்பார், முட்டைக்கோஸ் பொரியல். அது என்ன புதுவிதமாக இருக்கிறது. இன்னொரு கூட்டு வச்சாங்க. இது ஒரு கூட்டு. நான் சொல்லக்கூடிய கூட்டு வரை நீங்க சொல்லக்கூடிய. ஆமாங்க, எப்படி சாப்பாடு ஏற்பாடு அந்த கூட்டு நான் சொல்றேன். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், ஏன் சொல்லுங்க, பெருமாள் என்று சொன்னால் திருமாலும் பெருமாளும் ஒன்றுதான். அது எப்படி பெருமாளும் திருமாலும் ஒன்று எப்படி? ஐயா, திரு என்றால் பெரு என்றாலும் இருந்தார். ஆமா. அப்ப இந்த திருமால் என்ற பேரு பெருமாள் என்ற எங்கு வரப்பட்டதுன்னா சத்திய
அவருக்கு அங்கதாயா திருமால் பெருமாள் என்று பெயரு. இந்த 10,000 அவருக்கு பெருமாள் என்று பெயர் கிடையாது. ஆனா அங்குதான் பேரு. அப்பேற்பட்ட ஆசி பெற்று இங்கு வந்திருக்கிறேன். ஐயா, பெருமாளுடைய ஆசி பெற்று நீங்க வந்திருக்கீங்க. நீங்க யார் என்று நான் தெரிந்து கொள்ள ஏழத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நாட்டில் அப்படித்தான் எல்லாரும் என்னுடைய இடம் என்று ஒவ்வொருத்தரும் கோடி கோடியாக கட்டி சம்பாதிச்சு வைக்கிறாங்க. உண்மைதானே? ஆனா இறந்ததுக்கு பிறகு அதுக்குள்ளே வச்சு புதைக்க போறாங்க. உயிர் பறிந்து விட்டார். எவ்வளவு கடினப்பட்டு கட்டினாரோ வீடு, அந்த வீட்டுக்கூட அலங்கார வைத்திருக்க மாட்டாங்க. இருந்து விட்டால் நாற்றம் எடுத்து விடும் என்பதனால தூக்கி கொண்டு போய் அடக்கம் செய்து விடுவார்கள். அது உண்மைதான். அப்ப நாட்டுல என்னுடைய இடம் என்று ஏதோ ஒரு ஆணவம் கொள்ளலாமா? கொள்ளக்கூடாது. யாரா இருந்தாலுமே இருக்கிற வர நம்ம ஆமா இறந்துக்க முடியாதே. ஆமா அதுக்குனால சனம் தான். ஆமா ஆமா அதான் கேட்கிறேன். நீங்க யாரு? சாமியார் என்று எல்லோரும் அழைப்பார்கள். சாமியாரிலே பல வகையான சாமியார் பார்த்திருக்கீங்க. உங்க நாட்டுல உண்டோ பல வகை சாமி? கட்டிக்கு பிச்சை எடுக்கிற சாமியாரு, புள்ளதார படவுளே கிடைக்கிற சாமியாரு, இது மாதிரி தூக்கு சட்டி வந்து ஊருக்கு சோறு வாங்குற சாமியாரு. தூக்கு சட்டியாயா? இது என்னப்பா? இதுக்கு பேரே வேறப்பா. சாமியாரு பல வகையான சாமியார் வந்து நீங்க எந்த வகையான சாமியார்? ஏன் நீங்க சொன்னது போல தரங்கள் பல இருந்தாலும் அது மட்டும் இல்ல, சிறுநீரு நீர் தான். ஆமா, கருநீரு நீர் தான். திருநீரு நீர் தான். திருநீர், கழுநீர், சிறுநீர், இந்த 3 நீர் தான். ஆமா. ஆனா சிறுநீர் தன்மை வேறு, ஆமா, கருநீர் தன்மை வேறு. கருநீர் என்ன தெரியுமா? சுரோஜனமும் சுக்கிரமும் தான் சேர்வதுதான் கருநீர் வேறு. கருணை வேறுனால கருநீர். ஆமா, பெண்ணினுடைய அப்புறம் ஓப்பனா கருநீர்னு பேருங்க. ஆமா, இது திருநீர். ஆமா, இது 3மே நீர் தான். ஆனா தர வேறு இல்லையா? திருநீரை எப்படி எல்லோரும் மேன்மையாக வணங்குவார்களோ, ஆமா, அதுபோல எத்தனை சாமியார் இருந்தாலும் முனிவர் இருந்தாலும் நித்திய பிரம்மச்சாரி என்று பட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர். ஓஹோ, எத்தனை முடிவு இருந்தாலும் என்ன உயிர்க்கு நிலை அடைந்தவர் நீங்க? ஆமாங்க. என்ன இல்லை பிரம்மா இல்லைங்க, எல்லோருமே வந்து நித்திய பிரம்மச்சாரி என்று சொல்வார்கள். பிரம்மச்சாரி அப்படின்னா அனுதினமும் எப்பொழுதுமே ஒரே நிலையில் இருக்கக்கூடியவன். எப்பொழுதுமே எனக்கு வயசு 12 தான். வயசு? ஆமாங்க. எனக்கு வயசு 12 தான். வயிறு மட்டும்தான் பகல் பத்தன அவ்வளவுதானே. அதெல்லாம் குறைக்க 4 நாளைக்கு பட்டினியா கிடந்தா சரியா வருவேன். நல்ல கதையா நாடகத்துல சேர்ந்ததே ஜோதிக்கு இதுல 4 நாளைக்கு பட்டினியா கிடந்தா ஆனா உருவம் எந்த வயல உருவம் பெருசாக இருந்தாலும் சரி, அந்த கலைவாணி உங்க நாவலை அமர்ந்திருக்கிறார். அதான் இறைவன் எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. சந்தோஷம். நீங்கள் பாடுகின்ற பொழுது நான் கொஞ்சம் அச்சப்பட்டுக்கிட்டே இருந்தேன். எப்படி நான் போய் என்ன செய்யறதுன்னு தெரியலையே. அப்படி இல்லை, ஒரு ஆளுக்கு ஒரு தன்மை, ஒரு ஆளுக்கு ஒரு திறமை இருந்தாலும் என்னுடைய குணம் என்ன தெரியுமா? எவ்வளவுதான் இருந்தாலும் நல்ல தொழிலாளியை எப்பொழுதுமே தொழிலாளி என்றுதான் சொல்லி எனக்கு பிடிக்க ஒரு பழக்கம் என்னென்ன நானும் கொடுத்தேன். தொழிலாளி இருந்தாலும் அவன் காலில் இருந்தாலும் கும்பிட்டு, ஆனா ஒண்ணுமே தெரியாம மண்டை பண்ணாலும் அப்ப நான் மண்டை. அதான் உண்மை. இருக்கட்டும், பரவாயில்ல. உண்மையே நீ சொல்ற மாதிரி கலைமாடலாம் நம்மகிட்ட இருக்கிறதுனாலதான் இங்க வந்து நிக்கணும். கண்டிப்பா, நிச்சயமா. இல்லைன்னா நம்ம சுண்டல் தான் வைக்கலாம். முடியாது. உண்மை அதுதான். அது தப்பு இல்லை. உண்மை. செய்யும் தொழில தெய்வம். ஆமா ஆமா. ஏன்னா 4 வகை ஜாதியில ஆமா நீங்க சொன்ன வணிக ஜாதியும் உண்டு. உண்மை. சத்திரியன், சூத்திரன், ஆமா, வணிகன், ஆமா, பிராமணன், இந்த 4 வகை ஜாதியில வணிகம் பண்ணலாம். உண்மை. அப்படி வணிகம் பண்ணுவது பெரிதல்ல, செல்வத்தை சேர்ப்பது பெரிதல்ல. அதை சரியாக வைத்துக் கொண்டு ஒரு மனைவி தன்மையோடு வாழ வேண்டும். அப்படித்தான் செல்வத்தை சேர்த்த கோவலன் இருக்கிறானே, மாதவியை தேடி போனான். சரி, அப்ப எல்லா செல்வங்களையும் இழந்து விட்டான். அப்ப இழந்து மறுபடியும் கண்ணகிட வருகின்ற பொழுது, அப்ப சிலம்பு விற்று பிழைத்து விடலாம் என்று போகின்ற பொழுது கோவலன் கேட்கிறான், கண்ணகி உன்னை ரொம்ப துன்பப்படுத்திட்டேன் அப்படி என்று சொன்ன உடனே, சரி துன்பப்படுத்தினாலும் என்னை நம்பி வந்துட்டாயே. அப்படித்தான் கோவலன் சொல்கிறான் கண்ணகியிடம். அப்பொழுது சொன்னால், நீங்கள் அழைத்ததால வரவில்லை, உங்களை எனக்கு அளவுக்கு மீறி ரொம்ப உங்களை பிடிக்கும், உங்களை விரும்புகிறேன், அதனாலதான் வந்தேன். நீ அழைத்ததால் வரவில்லை என்று சொன்னாள். அப்ப அவள் தான் கற்புக்கரசி. என்னதான் கணவன் குற்றம் செய்தாலும்
அந்த விரும்பக்கூடிய மனமாகப்பட்டது எப்பொழுதும் ஒரு நிலையோடு இருந்தாலே மற்ற ஆடவரை பார்க்காமல் அதுபோல் இந்த உலகிலே பெண்கள் இருந்தால் கட்டிய கணவன் உயிரையும் காப்பாற்றலாம் என்ற எடுத்துக்காட்டோடு விளங்கினார். அப்ப செல்வ சேர்வது பெரிதல்ல, உண்மை அது ஒழுக்கத்தோடு வைப்பதுதான் தெரியும். அதுக்குத்தான் சொன்னார், ஒழுக்கம் விழுப்பம் பெறலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஓம்பப்படும். அப்ப ஒழுக்கம் முக்கியம் இல்லையா? செல்வம் அதிகமா இருக்கிறது குடும்பம்னாலே ஒழுக்கம் அவசியம். அது இருந்தாத்தான் குடும்பம் நிலைநாட்டு இல்லைன்னா மாடு அவுத்துக்கு போயிருக்கு. சரி இருக்குது, பரவாயில்ல. என்னுடைய பேர் நாரதன், எல்லோரும் நீங்க நாரதன். ஆமாங்க, நீங்க நாரதங்கிறீங்க. நீங்க இப்ப நீங்க எங்க இருந்து வரீங்க? எப்ப வந்தவங்க சொன்னா உலகம் சிரிச்சிருமே. எங்க அந்த இடத்துல சொன்னா யார் உலகம் இருக்குது? எல்லோரும் எங்க இருந்து வந்தார்களோ அங்க இருந்தா நாங்க. எங்க எல்லோரும் எங்க இருந்து வந்தாங்க? அதான் எங்க இருந்து வந்தாங்க? ஒரு ஊர்ல இருந்து வருவாங்க. நீங்க சொல்ற ஒருவர், நான் சொல்றேன் கரூரை பத்தி பேசுகிறேன். ஓ கரூரா? கண்ணங்குடியை பத்தி சொல்றீங்க. நான் சொன்ன ஒரு வேறு, நீங்க சொல்ற ஒரு வேறு. சரி. ஏன்னா தொந்தி நடுங்க துணை நடுங்க 300 நாள் சுமந்து பெற்றெடுத்து வருகிறார் தாய். எல்லோரும் அந்த வழியாகத்தானே வருகிறார்கள். அந்த வழியில தான் நானும் வந்து நினைக்கிறேன். அந்த வழியில கேட்கல, டிக்கெட் எடுத்து கேட்கல. நீங்க எப்படி வந்தீங்கன்னா அந்த வழியில எல்லாரும் அப்புறம் புதுச்சா வருவாங்க. ஒருவேளை நீங்க கேட்ட உடனே அந்த வழியும் நினைத்து விட்டேன். நீங்க எங்க இருந்து வாங்க? நான் தகன மார்க்கமாக மேலூர் வழியாக வருகிறேன். தகன மார்க்கமா? ஆமா, ஆகாய மார்க்கம், சன்மார்க்கம், சகமார்க்கம், சத்புத்திர மார்க்கம், தாச மார்க்கம். இது ஒரு வகை மார்க்கம். நான் வந்தது தகன மார்க்கம். தகன மார்க்கம்னா ஆகாய மார்க்கம். ஆகாய மார்க்கம் பறவைகள் எப்படி வருகிறது? பறந்து வரும். அதுபோல நான் வந்தேன். ஆமையா நம்புற மாதிரியா பொய் அறியாம சொல்லுங்க. ஏயா நீங்க அப்படி வரலைங்கிறேன். நான் அப்படித்தான் வந்தேன். ஏங்க வரலைங்கிறேன். அப்படித்தான் வந்தா வந்தவனுக்கு தானே தெரியும். நான் பழிக்கிற வந்து 8:45 கடந்து வந்தேன். எப்ப அங்க வாங்க 8:45 9:20 இங்க உள்ள உட்காந்து. அது நீதிமணி 12:45 பார்த்து அப்பதான் மயிலை சுட்டுங்க. நீ யாரையா? 1:20 தூக்கட்டி சுட்டிங்க. நீங்க யார சொல்றீங்க? இல்லப்பா, அது நீதிமணி. அவரு வந்திருப்பாரு. சரி, இது நாரதர். ஓஹோ, நீங்க நாரதன். நீங்க மேலத்துல இருந்து வந்திருக்கீங்க. ஆமாங்க. உங்க அப்பா யார்? பிரம்மா. ஆமாங்க. ஏன் அவருக்கு என்ன உடம்பு சொன்னாங்களா? ஏப்பா, எங்க அப்பா எப்பொழுதுமே சிரஞ்சீவியாக வாழக்கூடியவன். பசி, பிணி, தாகம், அரைத்திரை, மூப்பு, சாக்காடு, ஏழையும் கலந்தவனை போய் நீ என்னப்பா இப்படி காய்ச்சல் சொல்லுங்க. அப்படி மனுச்சு இல்ல. ஆறு அன்னைக்கோட உங்க அப்பா நானும் கோயில் போயிட்டு ஒரு போட்டு வாங்கி அந்த சொன்னேன். நாடாது போறேன், லோக்கல் சாப்பிடாடா, தக்காளி லெமன் சாப்பிடாம 260 ரூபாய்க்கு நல்லா ஒரு வாங்கி அந்த அவ்வளோ மிச்சர் பாக்கெட்டு கப்பு வாங்கினாலும் நான் தான் ஒரு சின்ன அப்புறம் செலவாளிக்கு போனாரு. அப்படி சரி அப்பா நீ யாரை சொல்லுகிறாய்? ஆமா, நத்தத்துல மாம்பழம் நாராயணா, நத்தத்துல மாம்பழம் வைக்கிறாங்க. அந்த அவருக்கு எத்தனை வேலை? ஒரு வேலை. எங்க அப்பனுக்கு 4 வேலை. நீங்க சொன்ன புறமே கிடையாது. ஓ, உங்க அப்பனுக்கு 4 வேலை? ஆமா. ஆட்சி இல்லப்பா, தீபாவளிக்கு கறி ஓட்டாரா? அவர் இல்ல, அது கிடையாதுங்க. அவருக்கு முகமே 4. ஓஹோ, 4 முகம் என்று பெயர். உலகத்தை சிருஷ்டிக்கக்கூடியவன். உற்பத்தி. ஓ, உருவாக்குறது. ஆமா. எறும்பு முதல் 84 ஜீவராசிகளையும் உண்டு கொண்டவையார் தான் அப்பன். ஆமாங்க. எறும்பு, ஆடு, மாடு எல்லாத்தையும் அவர் தான் உண்டு கொண்டாங்க. இவ்வளவு சந்தேகப்படுகிறது. எல்லாத்தையும் படிச்சுட்டு மாட்டை கொடுத்தது இங்க பண்ண என்ன ப்ரொஃபசர்? நாயை கொடுத்தது எங்க அப்பா ஐயா. புத்தகத்தை கொடுத்தது எங்க அப்பா. சரி, என்னைய படிச்சது எங்க அப்பா. அப்படி எங்க அப்பா நான் 4வது போயிட்டேன். மணப்பாறை சந்தைக்கு போனாலும் மாவு வாங்க போனாலும் ரொம்ப லாபம் போக மாட்டாங்க. ஏப்பா, என்னப்பா உனக்கு? உங்க அப்பா தான் படிச்சாருங்க. சரி, நாயை கொடுத்தது. ஏப்பா, ஒரு கை சேர்ந்த ஓசை ஆகுமா? அது எப்படி வரும் ஓசை? 2 கை சேர்ந்தாத்தானே ஓசை. ஆமா. அது போல எங்க அப்பனும் சேர்ந்து 30 சேர்த்து உங்களை வந்து உண்டு பண்ணிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க. சரி, எங்க அப்பா
இப்ப மட்டும் அண்ணன் தம்பி ஏய் இதுக்கு அப்படி சொல்லலாம் ஐயா சொத்த பிடிங்க தூச்சி பெருசா அப்புறம் உங்க அப்பா பொறிச்சாருன்னா அப்புறம் நான் அப்ப எங்க அப்பா மட்டும் படிக்கிறாங்க இன்னும் 4 பேர்னா 2 பேர் இருக்காங்க மொத்தம் உங்களை உற்பத்தி வேணும் 4 பேர் உங்க அம்மாவுக்கு 4 புருஷன் நம்ம 2 பேரும் ஒரே குடும்பம் நம்ம 2 பேரும் அம்மாவுக்கு இல்லப்பா அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்தில் பிண்டத்தில் உள்ளதான் அண்டத்தில் அண்டம்னா உலகம் இந்த உலகத்துல நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதம் அடங்கியிருக்கிறது ஆமா அதே போலதான் மனித உடலுக்குள்ளும் பஞ்சபூதம் இருக்கிறது நீர் இருக்கா நெருப்பு இருக்கா காற்று இருக்கா சிரசு விண்ணு பாதம் மண்ணு இப்ப 5 பூதம் சேர்ந்தாத்தான் ஒரு மனிதன் உருவாக முடியும் உயிரோடு வாழ முடியும் இல்லைன்னா உருவம் இருக்காது உயிரோடு வாழ முடியாது அப்ப நீர் என்பது ஒதுக்கிடணும் ஏன்னா கங்கை தேவி இல்லையா கங்கா தேவி இல்லையா நெருப்பு அக்னி பகவான் உரைப்பேன் வாயு பகவான் ரெண்டப்பேன் வாயு பிரச்சனை பெரும் ஏன் கொலை செஞ்சவரை ஒத்துக்கிறேன் குசி போட்டு என்ன செய்யுது எல்லாத்தையும் ஒத்துக்க முடியாது இல்லையா அவங்க மனநிலை எப்படி அப்ப வாயு அப்ப எங்க அப்பனை சேர்த்தா 3 உங்க அப்பனை சேர்த்தா 4 உங்க அம்மாவுக்கு 4 புருஷன் உனக்கு 4 இருப்பேன் சரி முதல்ல ரேஷன் கார்டுக்கு எழுதி கொடுங்க இப்ப கொடுத்துருவாங்க உடனே அப்படி ஒரு கார்டு விட்டா எங்க நாட்டு கிடையாது சரி நீங்க 4 இருக்கீங்க மேல இருந்து வந்து முடிங்க சரி உங்க அப்பா பெருமாங்க ஆமா உங்க அம்மா யாரு எங்க அம்மா கலைவாணி கலைவாணினா சரஸ்வதி ஆமா சீனிவடி கம்பெனி ஓனர் அதே சீனிவடி சீத்து போது என்னப்பா இப்படி என் தாய் சரஸ்வதி நாவலை உட்கார்ந்து விட்டால் தமிழ் கொட்டி விடும் ஐயா அப்புறம் நான் பொய்யா சொல்றேன் ஏன் வெளியில உங்க அம்மா போட்டாதான் இருக்கு அப்ப நான் பொய்யா தம்பி ஏன் பொய்யா அது வியாபாரம் செய்வதற்காக வைத்திருக்கிறார்கள் உங்க அம்மா எங்க அம்மா பேரு எல்லோரும் சரஸ்வதி என்று கார்த்திக் என்று சொல்லுவவர்கள்லாம் கார்த்தி ஆகிட முடியுமா அது எப்படி ஆகுது எல்லோரும் சரஸ்வதி ஆகிட முடியுமா முருகா என்று சொல்ல ஓனர் இல்ல இல்ல கிடையாது கல்விக்கு அவன் அதிபதி சரி சரி தலைவி ஆனா நீங்க சொன்ன வெடிக்கு அவர் கிடையாது சரி உங்க அப்பா பிரம்மா ஆமா உங்க அம்மா சரஸ்வதி நீங்க ஆமா சரி உங்களுக்கு கல்யாணம் கிடையாது அது விருப்பம் கிடையாது ஏன் ஒன்றும் செட் ஆகுது இருப்பா இந்த உலகத்துல எதுல விழுந்தாலும் பொழைச்சிடலாம் அதுல விழுந்தா பொழைக்க முடியாது அது என்ன பேச்சு குண்டுல விழுந்தா பொழைச்சிடலாம் குடியில விழுந்தா பொழைச்சிடலாம் யாரா இருந்தாலும் பொம்பளை தொடர்ந்தா தான் வாழ முடியும் கேள்வியில விழுந்தா பொம்பளை சோறு கிடைக்காது சுண்டலும் கிடைக்காது அது உண்மைதான் கடைசி காலத்துல நம்ம கஷ்டப்படும் நமக்கு தெரியும் அதுக்குதான் எல்லா பெண்ணும் பெண்ணல்ல ஏன்னா அதுக்குதான் சொன்ன அறிவு எல்லா பெண்ணும் பெண்ணு கொடிது வறுமை கொடிது ஐயா எல்லா பெண்ணும் பெண்ணுதான் ஆமா கொண்டு பித்து கொண்ட மாதிரி இருக்கு அதைத்தான் ஒரு பெண்ணு பெண்ணாக நடந்தால் தானே பெண்ண அவள் ராட்சசி போல் நடந்தால் அவள் பெண் அல்ல அதுக்குதான் சொன்னா கொடிது வறுமை கொடிது அதனிலும் கொடிது இளமையில் வறுமை எனக்கு மாதிரி மனைவி அமைஞ்சது எப்படி உங்க மனைவி தன்மையை சொல்லுங்க நான் தெரிந்து கொள்கிறேன் என் மேல பாசக்காரி எப்படி நான் எவ்வளவு தூரம் நாடாத்து போனாலும் சரி வச்சாலும் சரி சரி அவ நான் ஒரு நாள் கழிச்சு போனாலும் சரி நான் இல்லாம சாப்பிடவே மாட்டேன் அப்ப 10 நாள் சென்று போனாலும் பட்டினியை தான் வளர்க்கிறாளா போய் உழவே நான் தான் வைக்கணும் உழ நீங்க தான் வைக்கணுமா நாராயணா என்னப்பா இப்படி அப்ப சமைக்க தெரியாது சமைஞ்சிருக்காளா இல்ல எவ்வளோ என் மேல பாசம் இல்ல சமைக்க தெரியல எல்லா புருஷனும் வந்தவனா வந்துட்டீங்களான்னு கேட்பாங்க சரி கேட்பட்டாச்சு எப்படி அப்புறம் எப்படி கேட்பாங்க எப்போ ஊருக்கு போவீங்க ஏன் நீ வந்தாலே இருபது சனியா நாராயணா அதுக்குதான் சொன்னா 10க்கு ஏற்ற பதிவிரதை உண்டானால் 8வது கூடியிருக்கலாம் சற்றேனும் 7 மாதாக இருப்பாள் அமையன் கூடாமல் சன்னியாசம் கொள்ளுங்க அப்படி நம்ம குலத்துக்கு தகுந்தார் போல பெண் இல்லை என்றால் இந்த மாதிரி காசி மலையை போட்டுக்கிட்டு காசிக்கு போகும் சன்னியாசி உன் குடும்பம் என்னாகும் நீயோ பட்டது போதும் பெண்ணாலே அதை பட்டினத்தாரும் சொன்னாரே சுட்ட
அதனால இருக்கட்டும். உங்களுக்கு எனக்கு சந்தோஷம். உங்க பேர் என்னங்க? என் பேரு வீரத்தாரு. உங்க அப்பா பெயர்? அவர் பேரு நம்பிராஜ். உங்க அம்மா பெயர்? மங்கை மோகினி. வருகின்ற பொழுது ஆலோலம் சோ என்று ஒரு அருமையான காலம் கேட்டவே உள்ளே 2 பெண்கள். 2 பெண்களா? யார் யார்? பெயர் என்ன? ஒன்னு யாரு, ஒன்னு என் தங்கச்சி. உங்களுக்கு ஒரு ஆள் பேருக்கிற கொட்டாச்சியோட ஒன்னு கோர்த்துக்கிட்டு நான் கோர்த்த எதுவுமே கோர்த்தாத்தான் சிறப்பு. குப்பையில் இருக்கிற கொட்டாச்சியோட ஒன்னு கோர்த்துக்கிட்டு இருக்கு. சரி, நான் கோர்க்கப்படாதா? சரி இருக்கட்டும், பரவாயில்ல. ஆளை வரைந்து காலை விடப்பா. ஆமா, இருக்கட்டும், பரவாயில்ல. உன் தங்கையின் பேர் என்ன? வள்ளி. கூட பிறந்தவளா பிறவாதவளா? எடுத்து வளர்த்தது. எங்கு எடுத்து எப்படி வளர்த்து? காட்டுல. எந்த எதுக்காக காட்டுக்கு போனீங்க? நான் எங்க அப்பா எங்க அண்ணன் எல்லாரும் விறகு வெட்டுறதுக்காக போயிருந்தேன். மன்னன் விறகு வெட்டக்கூடியவரா? இல்ல, இப்ப மாத்திட்டாங்க. வேலைமலை இந்தியர் கம்பெனி வேலைக்கு தூக்குங்க. சரி, நான் எங்க அப்பா எங்க அண்ணன் எல்லாரும் வேட்டையாடி போயிருந்தேன். சரி, அங்கே வேட்டையாடி போயிட்டு பள்ளத்துல கூவா கூவா கூவான்னு கத்திட்டு பொம்பளை பிள்ளை. சரி, பொம்பளை பிள்ளை வளர்க்க அப்படின்னு தூக்கி அந்த வளர்த்து ஆள் அத்திக்க வச்சிருக்கு. சரி, எதுக்காக இருக்கியா? பள்ளத்துல குழிக்குள்ள. ஆமா, குழிக்குள்ள புள்ள, பிள்ளைக்குள்ள குழி. குளிக்கல புள்ள, பிள்ளைக்குள்ள குளியா? பிள்ளை குழியை பார்த்து நீ ஏன் குப்பனாயா? எனக்கெல்லாம் தெரியாப்ப, சத்தியமா நான் பார்க்கல. பள்ளத்தை பார்த்தா நீதானே? ஆமா. அப்ப அந்த பள்ளத்தை பார்த்தது நீங்களா? உங்க அப்பா தான் பார்த்திருக்காரு. எனக்கு தெரியாது, சத்தியமா நான் பார்த்துருந்தாக்க நாடாத்துக்கு வந்து. சரி, இந்த பிள்ளைய பார்த்தீங்கன்னே, இந்த பிள்ளை குப்புற கிடந்தா மல்லாது. ஏன்னா குப்புற கிடந்தா அந்த பெண்மணி பூமியோட வாழ்க்கையை முடித்துக் கொள்ள போகிறது என்று எனக்கு நான் தெரிந்து கொள்வேன். கிடந்தா வானவரோடு சேர்ந்து வாழக்கூடிய பெண்மணி என்று தெரிந்து கொள்வதற்காகத்தான் குப்புற கிடந்ததான் மல்லாது கிடந்தான்னு கேட்டேன். பரவாயில்ல. தங்கை எங்கு காவல் செய்கிறார்? பரன் மீது. நீங்க நிக்கிறது ஏதாவது தெரியுதா? இதுவரை ஒன்றும் தெரியல, இனிமே பார்ப்போம். சரி, உங்களுக்கு ஆள் சொன்னீங்கல்ல, கூட்டிட்டு வாங்க. ஆயாலே ஆனா